ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சஷ்டிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா பாவக்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ 2 பாவக்காயை எடுத்து சின்னமாக பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு 5-6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தக்காளி பழத்தை வந்து சின்னமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்து பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து வச்சுருக்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து வச்சுருக்க தக்காளி பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து வச்சுருக்க பாவக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பாவக்காய்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காய் வதங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு. அப்போ தான் கசப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காய் எண்ணெயிலே ஓரளவு வெந்து வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/4 கிளாஸ் பாவக்காய் மூழ்கிற அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வற்றி ஓரளவு பாவக்காய் வெந்து கரெக்டான பக்குவத்துக்கு பாவக்காய் வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கடைசியில் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பொருட்களெல்லாம் பாவக்காயில் வந்து ஆட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரியல் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். கசப்பே இல்லாமல் இருக்கும் பாவக்காய். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.